எங்கள் ஊர் பக்கமெல்லாம் செத்தவங்க வீட்டில் எவனாவது சவுண்டை கொடுத்து கிளம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இளவு வீட்டில் நடுவில் உட்காந்து நாட்டாமையா பண்ணுறேன்னு காதோரமாக சேர்த்து வச்சு அடித்து அமுச்சு விடுவாங்க. ஒன்று கூடி அடிப்பாங்க. இப்போ ஒன்று கூடி அடிக்க ஆள் இல்லாமல் ஒரு ஆள் நல்ல சவுண்டை கொடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்கு. இங்கே இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க. இன்னும் எவ்வளோ பேர் முழுசாக கணக்கே இன்னும் எடுக்கலாம். அங்கே எந்த விதமான ஒரு இதுவும் இன்னும் முடியலை. அங்கே இன்னும் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. தோண்ட தோண்ட வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? அதை பற்றி உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, உள்ளுக்குள்ள உறுத்தமும் இல்லை. இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த அரசியல் உங்களுக்கு ரொம்ப அவசியம்தானா? அண்டா ப்ரோ, எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எப்படி சொல்கிறாங்க இதை? அப்புறம் ஒரு கை தூக்குறாங்களாம். ஐயா, நான் நிரபராதி, என் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்களெல்லாம், அதாவது உங்கள் மேலே எங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்கள் மேலே உங்கள் ஆளுக்கு இல்லையே. உங்களெல்லாம் இப்படி அநியாயமாக காது கொடுத்து கேட்காம காவு கொடுத்துட்டாப்புலையே. இந்த பாட்டு தான் அங்கே பாடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேரும். எவ்வளோ பெரிய, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் சொல்கிறப்போ ஒரு 10% உண்மை இருக்கும், 90% பொய் தான் இருக்கும். 90% பொய். அதை அப்படியே எடுத்து அடித்து அத்தனை பேருக்கு முன்னாடி கூசாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சொல்லி இதுக்கு காரணம் நாங்கள் கிடையாது, முழுக்க முழுக்க அவர் தான். எங்கள் பேச்சை கேட்ட குசராத்து கூடவே குசராத்தை கூப்பிட்டுட்டாங்க. நாங்கள் எப்படி அதை காப்பாற்றியிருக்கோம் தெரியுமா? என் பேச்சை கேட்கல, உசுரை விட்டுட்டாங்க, கொடுத்துட்டாங்க, உசுரை கொடுத்துட்டாங்கன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அநியாயமாக சொல்லியிருக்கா மனுஷன். அதாவது நீ ஆதரவு தரமாட்ட, ஆனால் இந்த இடத்துல உட்காந்து அரசியல் பண்ணணுமா சார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க, இவர் என்ன சொன்னார், இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பார்த்துருவோமா? மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் திருபா கூத்தடி கோப்பு. முதல்ல வயநாட்டில் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக இறங்கி வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும், அது இராணுவமாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இந்த இடத்துல உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் காப்பாற்ற போகிறவங்கள காப்பாற்ற முடியுமான்ற ஒரு சிச்சுவேஷன் அங்கே 2 நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வயநாட்டில் பலியானவங்களோட எண்ணிக்கை, அந்த நேச்சுரல் டிசாஸ்டருக்கு போன உயிர் விலை கிட்டத்தட்ட 282 பேர். இதில் ஒரு 200 பேர் இன்னும் காணாமல் போயிட்டாங்க. 282ன்றது இது வரைக்கும் கண்டுபிடிச்சது. இன்னும் கண்டுபிடிக்காமல் எவ்வளவோ உள்ளுக்குள்ளே பூமிக்குள்ளே எவ்வளோ தூரம் புதஞ்சிருக்குன்றது தெரில. தோண்ட தோண்ட எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா சைட்லேருந்து ஹெல்ப்பு போயிட்டுருக்கு. எல்லாரும் கேரளாவுக்கு ஆறுதலாக நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நடக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே நடந்தவனுக்கு மட்டும்தான் அந்த வழியும் புரியும். அந்த மாதிரி நடந்ததுக்கு எல்லா சைட்லேருந்து உதவிகள் வருது. எல்லோரும் மனம் இருக்கிறவங்க நிறையா பேர் பண உதவி செய்கிறாங்க, பொருள் உதவி செய்கிறாங்க, ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க. ஆறுதலாக கேரளா பக்கம் ஸ்டாண்ட் வித் கேரளான்னு நிற்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்துலையும் கூட இவங்களுக்கு இருக்கிற அந்த புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உண்மையில் அதுதான் எரிச்சலாக வருது. அந்த இடத்துல தான் இவங்களை என்ன பண்ணலை, இவங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்களா? இப்போது நாடாளுமன்றத்தில் இந்த வயநாடு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. எம்பி பேசுகிறார், ஜெபி மாத்தூர் எம்பி பேசுகிறாப்புல. அவர் பேசுகிறப்போ எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கல, அதான் இவ்வளவு வீரியமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை கொடுக்கல. அதுக்கு பதில் சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு ஐயா அமித்ஷா, நாங்கள் எச்சரிக்கை கொடுத்தோம், நியாயமாக அதுதான் பேச்சு, எச்சரிக்கை கொடுத்தோம், கொடுக்காமலாம் இல்லை, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வானிலை ஆய்வு மையத்திலேருந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா 200 மில்லிமீட்டர், அதாவது 20 சென்டிமீட்டர் மழை பெய்யும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த 200 மில்லிமீட்டருக்கு தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அது இது நேச்சுரல் டிசாஸ்டர், நம்மளால் எதையுமே எக்ஸாக்டாக என்னன்றதை கணிக்கவே முடியாது, எப்பயுமே கணிக்க முடியாது. இதுதான் வரும். மாட்டில் பால் கறந்தால் கூட ஒரு நாள் கூட வரும், ஒரு நாள் குறைச்சி வரும், ஒரு நாள் வராமலே போகும். அதே மாதிரி தான் இதை நம்ம எந்த ஒரு மெக்கானிசமும் வச்சு இதையெல்லாம் பர்ஃபெக்டாக நம்மளால் கொண்டு கொடுக்க முடியாது.
அங்கே என்ன ஆயிருக்கு, 200 அந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்து வீரியமாக ஆரம்பிச்சிருச்சு. இதை ஐயா அமித்ஷா எப்படி சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். நான் சொல்கிறேன் இந்த ஆரஞ்சு அலர்ட் இருக்குல்லையே, அதை அங்கே இருக்கிற அந்த வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதுதான் கொடுத்தோம். இன்ஃபேக்ட் நாங்களே இதை ஆன்டிசிபேட் பண்ணலை இவ்வளோ தூரம் போகும்னு. இது அவங்களோட ரெக்கார்டட், இது அவங்க நியூஸில் சொன்னது. இதில் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் 21 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்டோம்ப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம், அடுத்த நாள் கொடுத்தோம், 24 25 கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து 9 பெட்டாலியனை உள்ளே அனுப்பி வச்சோம், பேரிடர் பெட்டாலியனை. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி கூட நாங்கள் சொன்னோமே, 27ஆம் தேதி நான் ரொம்ப துல்லியமாக சொன்னேன். ஜோசியக்காரனாவே மாறிட்டாப்புல போல். சேரும் சகதியுமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சொல்லியும் கேரளா அரசு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை. முதல்ல இந்த பிரச்சனைக்கு வந்துடும். பினராயி விஜயன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல. ஆரஞ்சு அலர்ட் வந்தது. ஆரஞ்சு அலர்ட் வந்ததுன்றது 200 மில்லிமீட்டர் தான். அதுதான் மேக்ஸிமமே ஆரஞ்சு அலர்ட்டுக்கு. அது 94 மில்லிமீட்டரில் ஆரம்பித்து 204 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுதான் ஆரஞ்சு அலர்ட்டோட பண்பு. அவங்க ரெட் அலர்ட் கொடுத்தேன்றாங்களா, அந்த ரெட் அலர்ட்டுன்றது செவ்வாய்க்கிழமை காலையில் சரிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, மழை அப்படியே இறங்கி கீழே வந்துச்சு இல்லையா, அப்போ இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்னாங்க. அது கீழே ஆல்ரெடி விழுந்துருச்சு. அப்போ தான் ரெட் அலர்ட்டுன்றதே எங்களுக்கு வந்தது. இப்போ ஐயா அமித்ஷா சொல்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்து, நாங்கள் இதை பற்றி எந்த மூச்சுமே இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நாங்கள் மாட்டில் உட்காந்து எங்களுக்கு கொடுத்தது ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. அந்த ரெட் அலர்ட்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாருமே எங்களுக்கு, இந்த புவியியல் ஆய்வு மையம்லாம் இருக்குல்ல, அவங்களாம் எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. இவ்வளவு அது அந்த வழி, அந்த வயநாடு அந்த வழியாக வரும்ல, அந்த இருளாஞ்சி சாலியாறு இதெல்லாம் இருக்குது. அந்த ஆற்றில் வெள்ளம் வரும். இந்த இதையெல்லாம் பார்க்குறது, இந்த நீர் மேலாண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்கெல்லாம் பார்த்தும் கூட இந்த இடத்துல வெள்ளம் வரும், இவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், எந்த அறிவிப்புமே கொடுக்கலையே. ஆனால் இந்த பக்கம் ஐயா அமித்ஷா சொன்னார், அதாவதுங்க இப்போ நான் இவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு கேரளாவுக்கு தேவையானது அத்தனையும் எங்களால், அத்தனை உதவியும் எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுறோம். நல்லது, ரொம்ப நன்றி, பரவாயில்ல. இது வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. பினராயி விஜயனும் இதை என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் இப்போ இதை வந்து ஒரு விரோதமாக நான் எடுத்துக்கலை, இதை குத்தம் குறை சொல்கிறாருன்னு நான் இதை எடுத்துக்க போகிறது இல்லை. அதை எடுத்துக்கக்கூடிய மனநிலைமையிலையும் இப்போலாம் கிடையாது. வேஸ்ட். என்னால் இப்போ அதான் என்ன சொல்லுவாங்களே, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், என்னால் இப்போ உங்க கூட சண்டை போட முடியாது, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் பினராயி விஜயன் இருக்கார். இங்கே எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லி உனக்கு அதுக்கு நான் பதில் சொல்லி நீ சும்மா இருக்கிற, என்னால் நானும் சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு கிட்டத்தட்ட அதான் நிலைமை. இந்த பக்கம் அவரோட இதை சொல்லிட்டார். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு இது வந்து இதெல்லாம் சொல்லலை. ஒருவேளை அவங்க ரெட் அலர்ட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, அமித்ஷா சொன்ன மாதிரி நிலச்சரிவு எல்லாம் சரி. அப்போ குஜராத் இடையில விட்டல, குஜராத்தில் சொன்னோம், குஜராத்தில் நாங்கள் எவ்வளோ இது பாதுகாத்தோம் தெரியுமா, குஜராத்தும் கேரளாவும் ஒன்றா, நீங்கள் மேப்பில் மட்டுமே பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபீல்டில் இறங்கி பார்க்கணும். குஜராத்தும் கேரளாவும் ஒரே ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவா என்ன, அங்கே வர்றதும் இங்கே வர்றதும் ஒன்றா இல்லை? இதெல்லாம் வந்து ஐயா அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு நினைக்காதீங்க. ஐயா ஒன்றும் இல்லை, அடுத்த முறை 2 சீட்டுக்கு அடி போடுறாரா இல்லை 3 சீட்டுக்கு அடி போடுறாரான்னு தெரியல. அதுக்கான இந்த இடத்துலையும் பணத்தை தடவிட்டு அந்த தள்ளிட்டு அந்த பணத்து மேலே அந்த ஏதாச்சும் இருக்க பாக்கெட்டில் எதுவும் பணம் இருக்கா, காலில் நகை இருக்கா, அதை விட கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது, அதை விட கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதில் இப்போ இதுக்கு வரும், ஒருவேளை நீங்கள் சொன்ன அந்த ரெட் அலர்ட் வந்துருச்சு, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ண சொல்லி வீட்டை தூக்கி தலையில் தூக்கி வச்சுட்டு ஓட முடியுமா என்ன?
இதெல்லாம் செய்ய வேண்டியது யார்? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்கீங்களா? அந்த ஊரில் இருக்கிறவங்க அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். கரெக்ட். அதை தாண்டி ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் நாங்கள் தான் கையை தூக்கி நிற்கிறோம்ல. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இது வரைக்கும் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அதுக்கான ஆக்ஷனை எங்கே தலையில் தூக்கிட்டு ஓட முடியுமா என்ன? ஆள் வேணால் ஓடி போய் உட்காந்துக்கலாம். இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாம் போச்சு. அவனுக்கு மறுபடியும் அவனுக்கு இழந்தது எல்லாத்தையும் கணக்கு போட்டு கரெக்டாக கொடுத்துட முடியுமா நம்மளால்? உசுறு போச்சு சார். உசுறு போன நேரத்தில் உட்காந்து விளையாடாதீங்க. இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சுரண்டாதீங்க. பணத்தை பிச்சு திங்கிறதுக்கு சமம் அது. அவன் தூக்கத்தில் உசுறு உள்ளே போய் கிடக்கு. ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் மக்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல. இப்போ பினராயி விஜயன் இதை பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்றாப்புல. உண்மையிலே இது பேரிடர் தான். கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் காலி, செத்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலனாலும் அது போச்சுன்னு தான் அர்த்தம். எங்கே இருந்தாலும் மண்ணுக்குள்ளேருந்து எந்திரிச்சு மறுபடியும் வரப்போகிறது கிடையாது. இதை பேரிடராக முதல்ல அறிவிக்க முடியுமா உங்களால்? அந்த அறிவிக்கிற அந்த மனசு இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே நிர்மலா சீதாராமன் அம்மா, ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த சைடெலாம் ஃப்ளட்டெல்லாம் வருது. அதை கூட இவர் நம்ம எம்பி, கேரளா எம்பி, அவர் அழகாக சொன்னார். இவங்க டெமி காடாக மாறிட்டாங்க. அதாவது பாதி மனுஷனாகவும் பாதி கடவுள், பாதி மனிதர் பாதி, அந்த மாதிரி மாறிட்டாங்க. இதெல்லாம் வராதுன்ற மாதிரி சொல்லி வாயை மூடலை. அத்தனை பேர் உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. இதை பேரிடரை அறிவித்து அதுக்கு ஏற்ற ஒரு நிவாரணத்தை உங்களால் கொடுக்க முடியுமா கேட்டால், இதெல்லாம் ஸ்டேட்டில் உள்ளதான் பார்த்துக்கணும், அவங்க தான் கவனமாக இருந்துக்கணும், நாங்கள் என்ன பண்ண முடியும் சொன்னாலும் சொல்லுங்க பிள்ளைய. காசுன்னு போய் நிற்கிறப்பத்தே அந்த வாய் எப்படின்னா பேசும், எப்படி பேசுன்றது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. நல்லா உட்காந்து பேசுவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு சார். அப்பா அம்மா இல்லை, புருஷன் இல்லை, புள்ள இல்லை. ஆனால் என்டையர் கேரளாவும் ஒன்று திரண்டு இப்போ அந்த ஒரு 4 ஸ்டேட்டுக்காக, முக்கியமாக வயநாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கு. இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. மக்கள் தாங்கிட்ட இருக்கிறது, தான் தொழில் பண்ணி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு வச்சுருந்த அத்தனை விஷயத்தையும் அள்ளி கொடுக்குறாங்க. எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. அதை விட்டு இவன் காரணம் அவன் காரணம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்யலாம், அரசியல் பண்ணுங்கள். அது வேறு வழியில், அது உங்களோட பொழப்பு. ஆனால் எந்த நேரத்தில் அந்த வேலையை பார்க்கணுன்றது ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று சேர்ந்து நில்லுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அதுக்கிடையில் எதை அதுக்குள்ளேயும் அவசரப்பட்ட அப்படி கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்க எந்திரிச்சு நிற்கட்டும், அவங்க அழுது அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டும். காஞ்ச உடம்புல தெம்பு இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள், எதை வேணாலும் செய்யுங்க. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ உசுறு இப்போ அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல்லேருந்து காசு அறிவிச்சிருக்காங்க, இங்கேருந்து காசு அறிவிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் காசு அறிவிச்சிருக்காங்க. அந்த காசை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த செத்து போனவங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஆண் பண்ணுன்னு இருக்காங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் குழந்தைங்கன்னு ஒன்று உண்டு தெரியுமா? ஃப்யூச்சரே ரொம்ப இதுவாகி போயிடும். அதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு அப்படியே நம்ம கடந்து போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் டிசாஸ்டர், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண முடியும், கையை விரிச்சிட்டு போயிடலாம். அந்த சூழ்நிலையில் இருந்து பார்க்குறவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். இப்போ அங்கேருந்து அவங்க கொடுத்த வேலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வேலையிலேருந்து நீங்கள் என்னத்தை விளைய வைக்கலான்னு பார்க்குறீங்கல்ல, நீங்கள் அறுவடை பண்ண நினைக்கிறீங்களோ ஒரு விஷயம், அந்த விஷயத்தையெல்லாம் இப்போ காட்டாதீங்க. மற்றபடி ஐயா நிறையா செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கேரளா மக்கள் இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னும் இவங்க பண்ணுற அரசியல்லாம் உங்களை எந்த அளவுலையும் பாதிக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கவலை. நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த மக்கள் எப்படியா மறுபடியும் மீண்டு வரணும். இது வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. ஏன் வயநாட்டிலேயே 2012 ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இதே மாதிரி மறுபடியும் மேலேருந்து வந்திருக்காங்க.
ஆனால் அங்கே இருக்கிறவங்களும் இதை மாதிரி ஏன் இப்போ கூட நீலகிரிக்கும் வந்து நிலச்சரிவுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த இமயமலை இருக்குது, எல்லா இடத்துலையுமே அதை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. மார்க் பண்ணி வச்சாலும் பட் அதை மேம்படுத்துறதுக்கு, அதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத இது வரைக்கும் எங்கேயுமே ஸ்டெப் எடுக்கலைன்றது எல்லாருடைய கவலையாகவும் இருக்குது. நடந்ததுக்கப்புறம் இழப்பீடு கொடுக்கறதுக்கு பதிலாக நடக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த இழப்பு நடக்காமல் பார்த்துக்க வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பார்த்து செய்யுங்க. நன்றி. Taste the Daily.